My father did not build a hospital in Delhi. He built it in Coimbatore. For Tamil Makkai, he built it. To treat his people, he built it here in Coimbatore. That is his goal. We have 5G ambulance concept. So all the ambulance in KMCH we have been interconnected. அந்த பேஷண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், அதோட வைட்டல்ஸ், அதோட மானிட்டர், பேஷண்ட் எப்படி வராங்க, பேஷண்டோட டீட்டெயில்ஸ், இது எல்லாமே நம்மளுக்கு லைவ் டேட்டாவாக நம்ம ரூமில் உட்காந்தே பார்த்துக்கலாம். இதுக்கு நான் ஆம்புலன்ஸில் போய் நான் ரிசீவ் பண்ணுங்கிற ஒரு கான்செப்ட் கிடையாது. இப்போ யாருக்கா எனக்கு ஒரு எக்ஸாம்பிள், இங்கே பக்கத்தில் யாருக்கா ஒரு வீட்டில் ஸ்ட்ரோக் வருதுன்னு கேட்கணும், நான் ஆம்புலன்ஸில் ஒரு டீமோட ஷிஃப்ட் பண்ணிவிட்டு ஆம்புலன்ஸில் வரும்போது நான் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். Coimbatore, we are not comparing. Nobody can compare us. See, the world's highest authority for certifying that the quality of stroke care is in par with the best is WSO, World Stroke Organization. We are one of the few hospitals in India, WSO will audit our work every 4 months, not 4 years. Every 4 months, we have to send a data. And for the last 4 years, we have continuously maintained diamond status, which is the highest level. It is not easy job. I'd like to tell you about a 90-year-old man, 92 years old. He is a retired teacher. அவருக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்து அதுக்கப்புறமா ஒரு பக்கவாதம் லெஃப்ட் சைட் மூவ் பண்ண முடியல. மோஸ்ட்லி ரிலேட்டிவ்ஸே வந்து அவருக்கு 90 வயசு ஆச்சு, 92 வயசு ஆச்சுங்க, அவருக்கு ஒன்றும் பண்ண வேண்டாம், ரீஹாபிலிட்டேஷன்லாம் வேண்டாம், விட்டுருங்க, நாங்கள் வச்சு பார்த்துக்குறோம், வீட்டில் நாங்கள் அப்படியே வச்சு கேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு. பட் அவர் வந்து ஒரு டீச்சர், ஒரு ரிட்டையர்டு ஹெட் மாஸ்டர், மென்டலி நல்ல தெளிவாக இருந்தார், கை கால் வரல. ஸோ நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க, நான் நடந்து தான் வீட்டுக்கு போனேன் சார் அப்படின்னாரு. உங்களுக்கு அந்த தைரியம் இருந்ததுன்னா கண்டிப்பாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு we started him on a full-fledged rehab program. 1 week, exactly 1 week அவர் நடந்து வீட்டுக்கு போயிட்டார். அது எப்பவுமே எல்லா பேஷண்ட்ஸுமே ஃபஸ்ட்டு வந்தோன்னு முதல்ல உயிரை காப்பாற்றுங்கம்பாங்க ஒன்று. அடுத்து அப்படியே கொஞ்சம் கண்ணு முழிச்சா நல்லா இருக்குமே, அடுத்து கை காலை கொஞ்சம் அசைக்கணும் டாக்டர், எப்போ ஐசியூ விட்டு வெளியே வருவாங்க, எப்போ சின்ன ஐசியூ போவாங்க, எப்போ ரூமுக்கு வருவாங்க, கடைசியில் கேட்குறது எப்போ எந்திரிச்சு வேலைக்கு போவாங்க. நான் அதான் கேட்பேன், இப்போ இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்காரு, இன்னும் அவர் சம்பாதிச்சு போடணுமா, நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்களாம்மா. இது எல்லாத்துக்கும் காரணம் எங்கள் சேர்மேனும் கூட, அவர் இல்லைன்னா இதெல்லாம் நடந்தே இருக்காது. KMCH Blacksheep Master Stroke. மோர் தென் எனிதிங் நம்ம KMCHல உட்காந்து இதை பேசும்போது எவ்வளோ ஒவ்வொருத்தருக்கும் இதை கொண்டு போய் எப்படியாவது மக்கள்கிட்ட சேர்த்துடணுன்றது எவ்வளோ உணர்வுபூர்வமாக அதை பகிர்ந்துக்கிறாங்கன்றதை பார்க்குறப்ப எல்லா டாக்டர்ஸ்க்கும் மீண்டும் ஒரு முறை நன்றிகளை சொல்லிக்கிறோம். அண்ட் சார், நீங்கள் சொல்லும்போது நான் இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினச்சேன். ஹவு வி ஆர் டிஃபரிங் ஃப்ரம் அதர்ஸ் அப்படின்றது, KMCH இந்த ஸ்ட்ரோக் ட்ரீட்மெண்ட்டில் ஹவு வி டிஃபர் ஃப்ரம் அதர்ஸ் அப்படின்றது. சார் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். ஏன்னா ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது வந்து இது ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து இந்த சிஸ்டம் ப்ரோட்டோக்காலாக ஃபாலோ பண்ணுறோம். ஸோ ஹவு வி ஆர் டிஃப்ரெண்ட் அப்படிங்கன்னா, சார் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஒரு பேஷண்ட் வந்து ஒரு ஸ்ட்ரோக் கூட இந்த அஞ்சலி படம் காமிச்ச மாதிரி ஒரு சுவாச பிரச்சனை வரலாம், இல்லை வலி பிரச்சனை வரலாம், இல்லை இந்த குரு படத்தில் வந்து அவர் கீழே விழுந்த மாதிரி அடிப்படலாம். ஸோ இது எல்லாமே. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்னா, நாங்கள் வந்து வி ஹேவ் வெரி குட் ஆம்புலன்ஸ் டீம். ஸோ இந்த ஸ்ட்ரோக் வந்து வீட்டிலேருந்தே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ என்னென்னா வி ஹேவ் 5G ஆம்புலன்ஸ் கான்செப்ட். ஸோ வாட் இஸ் 5G ஆம்புலன்ஸ்னால், இது லாஸ்ட் நாங்கள் ஒரு 6 இயர்ஸாக பண்ணுறோம். ஸோ ஆல் த ஆம்புலன்ஸ் இன் KMCH வந்து வி ஹவ் பீன் இன்டர்கனெக்டட். அந்த பேஷண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், அதோட வைட்டல்ஸ், அதோட மானிட்டர், பேஷண்ட் எப்படி வராங்க, பேஷண்டோட டீட்டெயில்ஸ், இது எல்லாமே நம்மளுக்கு லைவ் டேட்டாவாக நம்ம ரூமில் உட்காந்தே பார்த்துக்கலாம். இதுக்கு நான் ஆம்புலன்ஸில் போய் நான் ரிசீவ் பண்ணுங்கிற ஒரு கான்செப்ட் கிடையாது. இப்போ யாருக்கா எனக்கு ஒரு எக்ஸாம்பிள், இங்கே பக்கத்தில் யாருக்கா ஒரு வீட்டில் ஸ்ட்ரோக் வருதுன்னு கேட்கணும், நான் ஆம்புலன்ஸில் ஒரு டீமோட ஷிஃப்ட் பண்ணிவிட்டு ஆம்புலன்ஸில் வரும்போது நான் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ இந்த பேஷண்ட் வந்து எமர்ஜென்சியில் வந்து நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது வந்து அதை அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ இட்ஸ் கால் ப்ரீ ஹாஸ்பிட்டல் கேர்னு சொல்லுவோம். ஸோ இந்த ப்ரீ ஹாஸ்பிட்டல் கேர் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே எல்லாத்துக்கும் வந்துருக்கும், ஒரு ஜூனியர் டாக்டர் போகும்போதோ இல்லை ஜூனியர் ஸ்டாஃப் நர்ஸ் போனோம், ஹூ இஸ் லைக் இப்போ ஒரு சீனியரை பார்க்குற மாதிரி அது இருக்காதுன்னு சொல்லி நிறைய ஃபீல் பண்ணும்போது தான் இந்த 5G ஆம்புலன்ஸ் கான்செப்ட் வந்து வந்துச்சு. ஸோ இந்த 5G ஆம்புலன்ஸ் கான்செப்ட்னா சம்மோன் இஸ் ஆல்வேஸ் லுக்கிங். ஸோ இது பண்ணுறது ரைட்டாக இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஷண்ட் வரதுக்கு முன்னாடி எனக்கு நியூஸ் கிடச்சிரும். ஸோ நான் IR டிபார்ட்மெண்ட், நியூராலஜி, MRI ரூம் எல்லாமே நான் வெயிட்டிங்கில் வச்சுருவேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்தோன்னா இந்த ER பண்ணக்கூடிய அந்த ட்ரையாஜிங் சிஸ்டமை பைபாஸ் பண்ணி டேரெக்டாக நம்ம வந்து MRI கொடுத்துருவோம். ஸோ அந்த டைம் வந்து ரொம்ப முக்கியமாக சேவ் ஆகுதுங்க சார். ஸோ இன்னொரு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, சப்போஸ் இப்போ ஒரு காரில் வராங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சர்வீஸ் கொடுக்கணும், தட் ஷுட் பி கிவன் 24/7 for 365 days. இப்போ நான் காலையில் மட்டும் தான் கொடுப்பேன், இல்லை நைட்டு வந்து கொடுப்பேன், இல்லை எனக்கு டாக்டர்ஸ் கம்மியாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஸோ இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஒரு ட்ரையேஜில் வந்து ஒரு ஸ்டாஃப் நர்ஸ் பார்க்குறாங்கன்னா ஸ்ட்ரோக்குன்னு கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும். இப்போ ஸ்ட்ரோக்குன்னே கண்டுபிடிங்க. அருண் சார் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெளியில் ஒரு டாக்டர் வந்து அது ஸ்ட்ரோக் அந்த விண்டோ பீரியடே மிஸ் பண்ணிட்டார். ஸோ இந்த ட்ரைனிங் வந்து வார்ட் பாய்லேருந்து ஸ்டாஃப் நர்ஸ்லேருந்து பார்க்குற டாக்டர்ஸ்க்கு வந்து பீரியாடிக்கலாக அசஸ்மெண்ட் பண்ணும். ஏன்னா இந்த வார்ட் பாய் இந்த ஸ்ட்ரக்சர் தள்ளுறவங்களுக்கு கூட பார்த்திங்கன்னா அந்த டைமிங் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இப்போ 3.5 hours வந்திருக்காங்க, இல்லை ஒரு 4 hours இருந்தாங்க, இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் இருக்குன்னா அப்போ அவங்களோட டைம் ஹேக் பண்ணுறதுக்கு அவங்களுக்கும் ஒரு எப்படியா பேஷண்ட்டை காப்பாற்றுன்னு சொல்லி தள்ளிட்டு போகிறதுலேருந்து அந்த MRI ரூம் டெக்னீஷியன் இருந்த வரைக்கும் நம்ம ஒரு பேஷண்ட்டோட இன்வால்மெண்ட், இது எல்லாருமே ஒரு டீம் பார்ட் தாங்க சார் இது.
ஸோ தட் இஸ் வாட் இஸ் லைக் கேம்ஸ் வி ஸ்டாண்ட் ஹெட். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ஹாஸ்பிட்டல் இந்த ஸ்ட்ரோக் இது நம்ம பண்ணாலுமே இந்த ஸ்ட்ரோக் பர் மந்த் நம்ம எங்களோட இஆர் சென்சஸ் மட்டும் சொல்கிறேன் சார், நான் ஓபி சென்சஸ் சொல்ல. இஆர் சென்சஸ் பர் மந்த் வந்து ஆவரேஜ் அரௌண்ட் 2800 to 3200. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் வால்யூம் மேக்கிங் சென்சஸ் இன் லைக் சவுத் இந்தியானே சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா வி ரிசீவ் அபவுட் லைக் 20 பேஷண்ட் ஆஃப் த பேஷண்ட் ஸ்ட்ரோக், அக்யூட் ஸ்ட்ரோக்கில் வரும். இந்த 20 பேஷண்ட்ஸ்க்குமே இந்த எல்லாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வி ஹேவ் 2 MRI மிஷின்ஸ். இப்போ ஒரு பேஷண்ட் அட் அ டைமில் 3 ஸ்ட்ரோக் பேஷண்ட் வந்தாலும் அதுக்கும் வி நீட் டு பி ரெடி. யூ கான் அந்த டைம் வந்து நம்ம. ஸோ இது வந்து பீரியாடிக்கலி வில் டூ. இதில் சிக் பேஷண்ட்ஸ் வருவாங்க, சுவாச பிரச்சனையில் சார் சொன்ன மாதிரி சுவாச பிரச்சனை வரும்போது வாயுவிலே டியூப் போட்டு வென்டிலேட்டர் சப்போர்ட் பண்ணிட்டு 24/7 நம்ம பண்ணி ஃபாஸ்ட்டாக ஷிப் பண்ணுறது தான். தட் இஸ் ஹவ் வி ஸ்டாண்ட் ஃபார். இது ஈச் மந்த் வந்து ஆஸ் அன் எமர்ஜென்சி ஃபிசிஷியன், நியூராலஜி, ஃபிசியோதெரபிஸ்ட், ஐஆர் டீம் இது எல்லாருமே நாங்கள் உட்காந்து வி டூ அன் ஆடிட். சப்போஸ் இந்த மந்த் இது ஏதோ ஒரு பேஷண்ட் லேக் இருந்தால் எதனால் இது நடந்திருக்கு, ஸோ ஹவு டு ரெக்டிஃபை நெக்ஸ்ட் மந்த். ஸோ இப்படி பண்ணும்போது லாஸ்ட் 3 years வி ஆர் ஸ்டாண்டிங் அவுட் ஆஃப் ஆல் hospital in South India, we are able to stand number 1 as in stroke. Great to know this. And நீங்கள் சொல்கிறப்ப எல்லாரும் தயார் நிலையில் இருக்கணும், எந்த நேரத்துலையும் தயார் நிலையில் இருக்கணுன்றப்ப இந்த டீம் சைஸ் சார் சொன்னார், எங்களுக்கு ஒரு பெரிய டீம் இருக்குது, we have 4 to 5 teams working for it அப்படின்னு சொல்லி. அண்ட் எந்த நேரத்துலையும் ஜூனியர்ஸ் சீனியர்ஸ்னு we have a panel of doctors every time serving for you. நம்மளுடைய டீம் சைஸ் KMCHனுடைய டீம் சைஸ் என்டையர் டிபார்ட்மெண்ட்ஸில் எப்படி சார்? I would say there's always 30-40 doctors plus 50 people will be there. So if you take physiotherapists, all it will go to 100, I think. It's a very large team. So critical care, anesthesia, very large team. The mark of a good quality is avanga sonna mari, if you come at 1 PM or 1 AM, adhe treatment da, adhe skill da, adhe CT da, adhe interventional surgery ella kadikka. So you have to make a good, that is what our goal is. No one should come at any time of day. It's not when the doctor is ready. It is when the patient needs it that the treatment should be there. So that we are trying to improve upon ourselves. How to be faster? How do we do it better? That we are trying to make sure and we are maintaining the standard. See, the world's highest authority for certifying that the quality of stroke care is in par with the best is WSO, World Stroke Organization. We are one of the few hospitals in India, few hospitals. Coimbatore, we are not comparing. Nobody can compare us. WSO will audit our work every 4 months, not 4 years. Every 4 months, we have to send a data. And for the last 4 years, we have continuously maintained diamond status, which is the highest level. It is not easy job. We have to show over and over and over again, this is our audit, this is our number, this is our timing, this is the time when stroke comes. I don't know if any other hospital in India is able to sustain it 4 months, 4 months, 4 months, 4 months. It come every quarter, we'll get a report. You have been given the diamond status. So some people may say that I am advanced stroke center. One certificate once in 5 years has no value. After 3 months, you may go down. Every 4 months, you have to maintain. We can show you the certificates. We get it every 4 months. So it is a lot of commitment to maintain this, right from the ward boy to the nurse to the technician. They all have to have the same commitment. Time is brain. If I take time, I delay time, 1 million cells are going per hour. So the commitment has to start from every level, from the smallest level to the highest. Do you know one very interesting thing? You asked what is unique about KMCH Stroke? We are a private hospital. You go to a private hospital, they will not take a case without advance. For stroke, there is no advance. If you pay, you pay. If you don't pay, we will take care of it. And the billing can be 2 lakh, 3 lakh, 4 lakh. Sometimes it can be difficult. But we never collect even 1 rupee advance for starting a stroke case because there is no time. There is no time. The brain will die in that 1 hour, 2 hour, in the middle of the night. It's very unique. KMCH Stroke is the few center in India used by Medtronic US for a trial on stroke. We had the largest number of patients treated on this trial. Very few centers were used to show stroke therapy in India. All these are unique features of KMCH Stroke. We started stroke therapy close to 18 years ago, before anybody could think of stroke therapy. We were the first people in Asia to start a stroke ambulance. We had to stop that ambulance because we had some challenges running it, but we were willing to. So we were always ahead of time. Great sir. Ahead of time, yes.
டைமினுடைய அந்த முக்கியத்துவம் புரிகிறதுனால தான் நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லா எண்ட் டு எண்ட் எல்லாருக்கும் ஒரே பொறுப்பு, ஒரே கமிட்மெண்ட். நீங்கள் சொன்ன மாதிரி WSOலேருந்து எவ்ரி 4 monthsக்கு ஒரு சர்டிஃபிகேஷன் அப்படின்னா அந்த கன்சிஸ்டன்சி தான். இன்னும் சொல்லப்போனால் என்ஹான்ஸ்மெண்ட், எவ்ரி 4 monthsக்கு யூ ஆர் ஹேவிங் அன் என்ஹான்ஸ்மெண்ட் ஆன் டெக்னிக்ஸ் வியூஸ். ஸோ வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட், வேர்ல்ட் கிளாஸ் சர்வீஸ் வித் வேர்ல்ட் கிளாஸ் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்றது தான் KMCHனுடைய எஸ்பெஷலி இந்த ஸ்ட்ரோக், இந்த காம்ப்ரிஹென்சிவ் ஸ்ட்ரோக் சென்டர்னுடைய எய்மாவும் இருக்குது. அண்ட் இந்த நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கும்போது எனக்கு மோர் தேன் எனிதிங் WSOனுடைய அங்கீகாரம் அது நமக்கான தரத்திற்கான சான்றிதழ். ஆனால் அதெல்லாம் தாண்டி உங்களுக்கான சந்தோஷம் நான் பார்க்குறது த சக்ஸஸ் ஸ்டோரிஸ். ஸோ நீங்கள் சந்தித்த சக்ஸஸ் ஸ்டோரிஸ் ரொம்ப சார் இப்போ 2 விஷயம் சொன்னார் இல்லையா, அது இல்லாமல் யூனிக்காக நீங்கள் சந்தித்த சக்ஸஸ் ஸ்டோரி அது கேட்கும்போது எல்லாருக்குமே ஒரு இது நடந்துரும்ப்பா. சார் ஒரு 1 yearக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து ஒரு 28 years old மேல், அவருக்கு வந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கல்யாணம். அவர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாத்துக்குமே இன்விடேஷன்லாம் வச்சுட்டு நைட்டை வந்து ஒரு 10 மணிக்கு வீட்டுக்கு தூங்கும்போது ஸ்ட்ரோக்கோட சிம்டம்ஸோட அவங்க அப்பா நம்மள்ட்ட கூப்பிட்டு வந்தார். சார் இந்த மாதிரி லைட்டாக கை கால் வரல, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் விண்டோ பீரியடில் எல்லாமே வந்தாங்க. ஸோ அவங்க அப்பா வந்து ஏதாவது பண்ணுங்க சார், எனக்கு என்ன பண்ணுன்னு தெரில, அட்லீஸ்ட் இந்த மேரேஜ் ஷுட் நாட் ஸ்டாப், இல்லை பையனை எனக்கு காப்பாற்றுங்க, எனக்கு எதாவது இந்த ஸ்ட்ரோக்கோட இது வந்து நான் ரிலீவ் பண்ணோம். பிகாஸ் இட்ஸ் அ பிரெட் வின்னர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. பிரெட் வின்னர்னா ஒருத்தர் இவரோட சம்பாத்தி வச்சு அந்த ஃபேமிலி எல்லாருமே வந்து சாப்பிடக்கூடிய, ஏதாவது பண்ணி எனக்கு காப்பாற்றுங்க, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல சார், இதை ஐ லீவ் டு யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபாதர் சொன்னாங்க சார். அந்த ஃபாதர் வந்து நைட் ஒரு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஒரு நைட் ஒரு 10:45 அரௌண்ட் இந்த பேஷண்ட் இருந்தாங்க. 10:45க்கு வந்தோடனே வி டிட் அ CT MRI இமீடியட்டாக வந்து ஒரு 20 minutesலேயே வந்து MRI பண்ணிட்டு பேஷண்ட் வாஸ் காம்பேட்டபிள் ஃபார் MT மெக்கானிக்கல் த்ராம்பட்டமி பண்ணிவிட்டு within 4 days the patient has walked and his marriage has been postponed for next ஒரு அதே 7 days போஸ்ட் பண்ணி he got married. இந்த மேரேஜ்லாம் முடிச்சுட்டு அந்த ஃபேமிலியோட அவர் வந்து he came with the wife and the husband, they both like newly married couple came to us to the department. வந்து சார் ரொம்ப தேங்க்யூங்க சார், without this not would be happen. Surprisingly it was like love marriage, பட் அங்கே யாருக்குமே தெரியாது. அது வந்து அவர் என்ன சார் இல்லைங்க சார், ரொம்ப நாள் வருஷமாக கல்யாணம் பண்ணி கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணோங்க சார், பட் இது லவ் மேரேஜ்னு யாருக்குமே சொல்ல. இதுதான் ஃபஸ்ட் டைம் ஆஃப்டர் ஸ்ட்ரோக் அவர் ரிலீவ் ஆனதுக்கப்புறம் ஹி கேம் டு சர்ச், அது லவ் மேரேஜ் சார், இதுதான் சார் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன், தேங்க்யூ சார், யூ கேவ் அஸ் லைஃப் பேக் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தட் வாஸ் வெரி ஹாப்பி மூமெண்ட், வி என்ஜாய்ட் இட். சரி நம்ம பண்ண சர்வீஸ்க்கு வந்து சி திஸ் வி ஆர் டூயிங் இட் சார் கமிட்மெண்ட். இது ஒரு பேஷண்ட் ஜெயித்தாலும் சரி ஒரு தோத்தாலும் சரி, இது வந்து அஸ் அ மருத்துவரை வந்து இது நம்ம இது வந்து அஸ் அ டியூட்டி. இட்ஸ் நாட் லைக் வேர் வி ஆர் டேக்கிங் ப்ரைட், இல்லை நான் சக்ஸஸ் அப்படிங்கிறதோட வந்து திஸ் இஸ் அவர் டியூட்டி வேர் வி ஆர் சப்போஸ் டு டூ இட். பட் என்ன ஃபியூ ஹாப்பி மூமெண்ட்ஸ் இப்படி வந்து நம்ம சொல்லும் போது ஓகே நம்ம பண்ணதுக்கு ஏதோ ஒரு நம்மள ஒரு அப்ரிஷியேஷன் கிடைக்குது அப்படிங்கிறத வந்து வி ஃபெல்ட் கிரேட் டு நோ. வேறு ஏதாவது ஸ்டோரிஸ் நிறைய ஸ்டோரி சார். வி ஹாவ் அ 2-year-old child who came with stroke. Senthil will remember that. 2 years child. Today is walking and jumping. Both side, bilateral stroke here. Both side strokes. We have got so many stories. Arun's own relative, he came. He went back walking in 3 days. So we have so many stories of people who came totally paralyzed, especially this brainstem area stroke, they come fully collapsed. So we can tell you hundreds of stories. There's so many of them. Yeah, there are a lot of stories. Like one, Dr. Matthew was saying about a 2-year-old child. I'd like to tell you about a 90-year-old man, 92 years old. He is a retired teacher. நம்ம ஹாஸ்பிட்டல் ஒரு கன்சல்டண்ட்டோட அங்கிள் பெரியப்பா. அவருக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்து அதுக்கப்புறமா ஒரு பக்கவாதம் லெஃப்ட் சைட் மூவ் பண்ண முடியல. ஸோ மோஸ்ட்லி ரிலேட்டிவ்ஸே வந்து அவருக்கு 90 வயசு ஆச்சு, 92 வயசு ஆச்சுங்க, அவருக்கு ஒன்றும் பண்ண வேண்டாம், ரீஹாபிலிட்டேஷன்லாம் வேண்டாம், விட்டுருங்க, நாங்கள் வச்சு பார்த்துக்குறோம், வீட்டில் நாங்கள் அப்படியே வச்சு கேர் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு. பட் அவர் வந்து ஒரு டீச்சர், ஒரு ரிட்டையர்ட் ஹெட் மாஸ்டர். மென்டலி நல்ல தெளிவாக இருந்தார், கை கால் வரல. ஸோ நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க, நான் நடந்து தான் வீட்டுக்கு போனேன் சார் அப்படின்னாரு. உங்களுக்கு அந்த தைரியம் இருந்ததுன்னா கண்டிப்பாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு we started him on a full-fledged rehab program. 1 week, exactly 1 week அவர் நடந்து வீட்டுக்கு போயிட்டார். ஸோ வாட் ஐ எம் சேயிங் இஸ் தட் rehabilitation will benefit every patient. 100% they might not recover. இப்போ டோட்டலாக பெட்ரிடனாக இருக்கிறவங்க அட்லீஸ்ட் ஏஞ்சி உட்காந்து ஏஞ்சி நிற்கிற அளவுக்கு, ஏன்னா ஒரு பெட்ரிடன் பேஷண்ட்டை பார்த்துக்கிறதுக்கு
டாக்டர் அருண் சொன்ன மாதிரி 2 பேர் வேணும், 3 பேர் வேணும். அவர் தூக்குறதுக்கு ஒருத்தர், பாத் கொடுக்கறதுக்கு ஒருத்தர். அதே வந்து இஃப் வி கேன் கெட் தெம் டு இம்ப்ரூவ், ஃபுல்லாக பெட்ரிடன் இல்லாமல் அட்லீஸ்ட் கை ஊனி இப்படி ஏஞ்சி உட்காந்து ஏஞ்சி நிற்கிற அளவுக்கு கொண்டு வந்தால் ஒரு அட்டெண்டர் வில் பி ஏபிள் டு டேக் கேர். ஸோ எவ்ரி பேஷண்ட் வித் அ ஸ்ட்ரோக் தேர் இஸ் அ பொட்டென்ஷியல் டு இம்ப்ரூவ் their function. இட்ஸ் நாட், ஏஜ் இஸ் நாட் அ ஃபேக்டர். 2 வயசு, 28 வயசு, 92 வயசு, எப்பவுமே எல்லா பேஷண்ட்ஸுமே ஃபஸ்ட்டு வந்தோன்னு முதல்ல உயிரை காப்பாற்றுங்கம்பாங்க. ஒன்று. அடுத்து அப்படியே கொஞ்சம் கண்ணு முழிச்சா நல்லா இருக்குமே, அடுத்து கை காலை கொஞ்சம் அசைக்கணும் டாக்டர், எப்போ ஐசியூ விட்டு வெளியே வருவாங்க, எப்போ சின்ன ஐசியூ போவாங்க, எப்போ ரூமுக்கு வருவாங்க, கடைசியில் கேட்குறது எப்போ எந்திரிச்சு வேலைக்கு போவாங்க. நான் அதான் கேட்பேன், இப்போ இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்காரு, இன்னும் அவர் சம்பாதிச்சு போடணுமா, நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்களாம்மா. இல்லைங்க, அவராக பண்ணாருன்னா அவருக்கு சந்தோஷம்பாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அப்படி போகிறது தான் வந்து நம்ம எய்மாக இருக்கும். பட்டு எல்லாருனாலையும் முடியாது. அவங்கள அட்லீஸ்ட் அவங்க வேலையை பார்க்குறதுக்கு நம்ம பண்ணாலே போதும். பாத்ரூம் போயிட்டு வந்து அவர் கொஞ்சம் சாப்பிட்டு இருந்தாலே போதும். அதுதான் பெரிய சக்ஸஸ். அந்த மாதிரி தான் நிறைய பேர் ஏதோ ட்ரை பண்ணுறதுல ஓரளவுக்கு சக்ஸஸும் ஆகிட்டுருக்கு. அதுக்கு முக்கியம் சீக்கிரம் வரணும். அதுதான். ஒரு இந்தியன் சுகாய் பைலட் ஒருத்தர். Pilot. I didn't want to use the name because he said, don't tell it. He was an Air Force pilot. He had a problem while in between. So we repaired everything. We sent him back normally. In He's flying 48 back. hours, he was back to normal. Yeah. So, அண்ட் அதே மாதிரி தான் கோயில் பூசாரி ஒருத்தர் ஸ்ட்ரோக்கோட வந்தார். அண்ட் தென் ஹீ ரிசீவ்டு ரைட் ட்ரீட்மெண்ட். அதான் வரும்போதே அவரோடது இனிமேல் நான் கோவிலில் போய் என் சாமிக்கு வந்து நான் பாட்டு பாடி என்னோட இத்தனை வருஷமாக நான் பண்ணிகிட்டு இருந்தேன், என்னால் பண்ண முடியாதுன்னு நினச்சேன். இதுக்கு நான் எதுக்கு டாக்டர் உயிரோடு இருக்குன்னு என்னை சாகடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் he came at the right time, he gave the right treatment, again he is going back to the temple. இப்போ திரும்ப வந்து அதே கோயிலில் போய் அதே சாமிக்கு அர்ச்சனை பண்ணுறார். இது வந்து இதெல்லாம் நமக்கு பார்க்கும்போது நமக்கு இன்னும் வந்து உந்துதலாக இருக்கும். இன்னும் நம்ம நல்லா பண்ணணும், இன்னும் நம்ம அவேர்னஸ் கொண்டு வரணும், இன்னும் இந்த மக்களுக்கு ஏதாவது நல்லா பண்ணணும். இது எல்லாத்துக்கும் காரணம் எங்கள் சேர்மேனும் கூட. அவர் இல்லைன்னா இதெல்லாம் நடந்தே இருக்காது. டெடிகேஷன் வேணும், அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். எல்லா சேர்மனாலையும் பண்ண முடியாது. த பர்சன் ஹூ நோஸ் அபவுட் த மெடிசன், த பர்சன் ஹூ நோஸ் அபவுட் த வேல்யூ ஆஃப் ஹெல்த், வேல்யூ ஆஃப் ஒரு ஹியூமன், இது அவங்களால மட்டும்தான் இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணணும். நிச்சயமாக சார். இதுக்கு அந்த நீங்கள் சொன்ன அந்த பூசாரிக்கு அதுக்கப்புறம் 2 கடவுள் தெரிஞ்சிருப்பாங்க இல்லை, 2 இடத்துல கடவுள் தெரிஞ்சிருப்பாங்க உண்மையிலே. அண்டு நீங்கள் இப்போ சொன்னதுலேருந்து இதை நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு பாரம்பரியத்திலேருந்து அப்படி சேர்மனுடைய அந்த விஷனரியே பயங்கரமான விஷனரி. அவர் இன்றைக்கி 35வது வருஷத்தில் ஒரு வேர்ல்ட் கிளாஸ் இடமா இந்த இடத்த மாற்றிருக்காங்கன்னா அது வெறும் பிஸ்னஸாக அந்த ஆங்கிளில் மட்டும் இருந்திருந்தால் நடந்திருக்காது. மக்களுக்காக செய்யணும், இன்னும் நிறைய பண்ணணும் அப்படின்றது தான் அதில் இருக்கக்கூடிய தாற்பயம். ஸோ அவர்கிட்ட இருந்து நீங்கள் அடுத்து இதை எடுத்துகிட்டு போகும்போது எப்படியெல்லாம் அது அவங்க சொன்ன மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுறது, we have to make ourselves better. அதே ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணணும். 1 AM 1 PM. இப்போது முன்னாடி அந்த படம் மாதிரி அவங்க அந்த காலத்தில் சும்மா எண்ணெய் கொடுத்து அவ்வளோதான் பண்ண முடிஞ்சுது. இப்போ எல்லாம் we can get 3 to 4 people walking. அடுத்த கோல் how to get 6 to 8. ஒன்று robotic physiotherapy அதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன். அடுத்த 1 yearல we'll probably bring stronger physiotherapy. ஸோ எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது நம்ம 1 by 1 சடனாக ஒரு வருஷம் ஒரு மேஜிக் ட்ரீட்மெண்ட் வராது. பட் we are doing a continuous improvement. Team sizing will increase the team size, will make sure 24 hours. We're investing again and again. My father did not build a hospital in Delhi. He built it in Coimbatore. For Tamil Makkakai, he built it. அவங்க ஊருக்கு to treat his people, he built it here in Coimbatore. That is his goal. So he is very happy. We're seeing what we can do. It gives us the better joy in the கதை கேட்கும்போது it's the best story தான். ஸோ அது மேலே how much do you want? நம்மளுடைய ரியல் சக்ஸஸே நம்மளுடைய பேஷண்ட்ஸோட சக்ஸஸ் ஸ்டோரியில் தான் கிடையாது. கொஸ்டின்ஸ் ஃப்ரம் யங்ஸ்டர்ஸ் ரிகார்டிங் ஸ்ட்ரோக், அதை அடுத்தடுத்து கேட்டு வைக்கேன். ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ்க்குன்னு ஏதாவது டயட் பிளான் இருக்கா? ஸோ அப்படிங்கும்போது வந்து ட்ரை டு ஈட் லைக் ஒரு பெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு அட்லீஸ்ட் ஒரு ½ hour முன்னாடி சாப்பிட்டு அப்புறம் போய் படுங்க. ஸோ ட்ரை டு அவாய்ட் லைக் ஃப்ரைட் ஐட்டம்ஸ்னால நம்ம கண்டிப்பாக கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆகும். கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆனால் ஆட்டோமேட்டிக் பிபி வரும். கேன்சர் மாதிரி ஸ்டேஜஸ் இருக்கா ஸ்ட்ரோக்குக்கு? இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அதுதான் சிவியாரிட்டி சொல்லலாம். மைல்ட், மீடியம், சிவியர்.
அதுதான் டாக்டர் மேத்யூ சொன்னார்ல, உங்களுக்கு மாடிஃபைட் ரேங்கின் ஸ்கோர்னு 0 to 6. 0 நார்மல், 6 இஸ் டெட். இன் பிட்வீன் யூ கேன். ஸோ 2 and 3 அவங்க தே கேன் சர்வைவ். ப்ரெக்னென்சி டைமில் ஸ்ட்ரோக்கான ரிஸ்க் இருக்கா இல்லை, அதை நம்ம இந்த ஏரியாவே பேசல. இதே நம்ம சொன்ன அதே ரிஸ்க் ஃபேக்டர் கூட இது வந்து என்னென்னா நிறைய பிளட் ஃப்ளோ அதிகமாக இருக்கும் அந்த பீரியடில், இந்த ப்ரெக்னென்ட்டும் போது. ஸோ அதில் எந்த மாடிஃபிகேஷன் இருந்தாலும் அவங்களுக்கு ஸ்ட்ரோக் வரலாம், ப்ளீட் அதிகமாகலாம்.